Good morning to all. Today we are going to discuss about the equivalent weight calculation. First of all, what is the definition of the equivalent weight? That is the very important thing. First, we should know the equivalent weight of the definition. That's only we are going to calculate the equivalent weight very easily. The equivalent weight is defined as the substance of one equivalent of a given substance that will combine with or displace a fixed quantity of another substance. அதாவது ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்குது அதுக்கு ஈக்குவலான சப்ஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறது, இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம சப்ஸ்டன்ஸை எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆசிடு, பேஸு, ஆசிடு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேஸ், அடுத்தது நம்ம சால்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஈக்குவலண்ட் வெயிட்டை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசிடுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆசிட் அப்படின்னா அதோட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஆசிட் சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட பேசிசிட்டியை பார்ப்போம். அதாவது பேசிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எவ்வளவு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணியிருக்கு, அதில் எவ்வளோ ப்ரோட்டான் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு, அக்செப்ட் தி H+ அயான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சரி, அடுத்தது பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தட் இஸ் த அசிடிட்டி. பேஸ் அப்படின்னாக்கா எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அசிடிட்டி. இது ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா இதை என்ன வரும், ஆக்சுவல் நமக்கு தெரியும் இது அக்செப்ட் த ப்ரோட்டானா, டெஃபினட்டாக இது வந்து என்ன சொல்லுவோம், டொனேட் த ப்ரோட்டான், டொனேட் தி H+ அயான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இல்லைன்னா OH அமௌண்ட் வந்து OH மாலிகுல்ஸ் வந்து எவ்வளோ OH இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது சால்ட் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸை பார்ப்போம். நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் ஆன் கேட்டையான்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் ஆஃப் கேட்டையான்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இதை வந்து இன்னொரு டைம் சொல்லலாம், நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இதில் வந்து எவ்வளோ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே ஒன்று தான், பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு மாலிகுலர் வெயிட்லேருந்து ஈக்குவலண்ட் வெயிட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, திஸ் இஸ் அ சிம்பிள் வியூ, அது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷனு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆசிடுக்கு, அப்புறம் வந்து பேஸுக்கு பார்த்துட்டு அப்புறம் வந்து சால்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆசிட் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா பெசிசிட்டி இருக்கணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஆசிட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். என்னென்ன ஆசிட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சல்ஃபியூரிக் ஆசிடு, HCl இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துப்போம். எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலண்ட் வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அதாவது ஈக்குவலண்ட் வெயிட்னா ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஈக்குவலண்ட் வெயிட் இங்கே ஈக்குவலண்ட் வெயிட், அதாவது ஈக்குவலண்ட் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ், நம்மளோட சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை NF, அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். NF இது வந்து அதாவது ஆசிடாக இருந்தால் எப்படி, பேஸாக இருந்தால் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிம்பிள் ஆசிட்ஸை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா HCl, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்ரிக் ஆசிட் HNO3, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடு H2SO4, அடுத்தது ஹைட்ரோபோரிக் ஆசிடு H3BO3 எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிடு CH3COOH. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்சாலிக் ஆசிடு நம்ம எடுத்துருக்குறோம் COOH இல்லைங்களா. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து HCl வந்து எப்படி பிரியும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அசிடிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் பேசிசிட்டி, அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து பிரியக்கூடியது, அதை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா H+ Cl மைனஸ். அப்போ வந்து பார்த்தோம்னா இதோட NF வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து எவ்வளோ இருக்குது,
1 இருக்குது. சரி, இதுக்கு வந்து இப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டோட ஃபார்முலா என்ன? மாலிகுலர் மாஸ். இதோட மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 36.5 டிவைடட் பை 1. அப்போ இதோடைய ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ வரும்னா 36.5 கிராம். அவ்வளோதான். ஓகே, சரி, இதில் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். H ப்ளஸ் NO3 மைனஸ் 2 மைனஸ் வரும். ஓகே, அப்போ இதோட NF ஃபேக்டர் எவ்வளோ வரும்? நம்பர் ஆஃப் ஆசிட் ஃபேக்டர் 1 இல்லைங்களா? அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவலண்ட் வெயிட்டு 63. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டும் ஒன்றே தான். இது வந்து 63 கிராம். இதுதான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட். ஓகேவா? சரி, இது ஒரு பாக்ஸ் டேபிள் போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரியும் அப்படின்னா 2H ப்ளஸ் SO4 மைனஸ் அப்போ NFோட வேல்யூ என்ன? 2. அதாவது எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றது எவ்வளோ? 2. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 98. அந்த மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? இதோட மாலிகுலர் வெயிட்டு 98. அப்போ 98 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ? டிவைடட் பை 2. அப்போ வந்து எவ்வளோ வரும்? 49 கிராம். இதுக்கு ஈக்குவலண்ட் வெயிட். அடுத்தது ஹைட்ரோபோரிக் ஆசிட் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரியும் அப்படின்னா H ப்ளஸ் H2BO3. இது ஃபர்தராகவும் பிரியும். BO3 மைனஸ். அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன வரும்? 1. அது நமக்கு என்ன வரும்? ஈக்குவலண்ட் வெயிட்டு மாலிகுலர் வெயிட்டு ரெண்டுமே வந்து 62 கிராம். ஓகே, இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசிட்டிக் ஆசிட். இப்போ வந்து இது எப்படி பிரியும் அப்படின்னாக்கா H ப்ளஸ்ஸு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த H ப்ளஸ்ஸு அடுத்தது CH3 COO மைனஸ். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? NF வேல்யூ வந்து 1. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் மாலிகுலர் வெயிட் ரெண்டுமே என்ன? ஈக்குவல் தான். NF வேல்யூ வந்து 1. அப்போ 60 கிராம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அசிட்டிக் ஆசிட். இது அசிட்டிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ NF வேல்யூ வந்து இதில் வந்து என்னென்னா 2. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 90 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 45. இப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் ஈக்குவலண்ட் அண்ட் மாலிகுலர் வெயிட் ஆசிட்க்கு. இதுலேயே வந்து வேறு மாதிரியும் இருக்குது. எப்படி அப்படின்னா சில சமயம் வந்து SO2 மைனஸ் இதெல்லாம் பிரியுதுங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சொன்னது வந்து ஆசிட்னா பெசிசிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எவ்வளவு புரோட்டானை வந்து அதை அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கு, தங்கிட்ட எவ்வளோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சில ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SO4 மைனஸ் 2 இது மாதிரி ஆசிட்ஸ் சாதாரணமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய SO2 இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து SO2 இருக்குது. இப்போ அந்த SO2 என்ன பண்ணும்? பிரிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வாட்டரோட சேரும் இல்லைங்களா? இப்போ வாட்டரோட சேர்ந்து என்ன பண்ணும்? நமக்கு H2SO3 தருது. H2SO3 தருது இல்லையா? அப்போ இதோட பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NF வந்து 2. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டை டிவைட் பண்ணிக்கிறோம். 64 டிவைடட் பை 2. அப்போ வந்து எவ்வளோ வரும்? 32 கிராம். இது மாதிரி SO2 இருக்குது. அதே மாதிரி SO3 இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி தனியாக சல்ஃபூரிக் ஆசிடு இல்லாமல் சல்ஃபர் டை ஆக்சைடு ட்ரைஆக்சைடு SO3 இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் வாட்டர் மாலிகுல்ஸ் இதோட சேர்ந்து என்னவாகும்? இது வந்து என்னவா பிரியும்? H2SO4. நமக்கு தான் H2SO4 என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். NF வேல்யூ வந்து 2. அப்போ வந்து இது இருக்கக்கூடிய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 80. H2SO4க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 80 சாரி கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே தான் நம்ம இங்கேயும் சொல்ல போகிறோம். இது வந்து என்ன வரும்? H2SO4 ஏற்கனவே எவ்வளோ கேல்குலேட் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா? 98 சம்திங் ஏதோ போட்டிருக்கோம்.
அப்போ 98 போடும்போது உங்களுக்கு இதோட வேல்யூ என்ன வரும் 2. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக 49. இதான் வந்து ஆசிட்க்கு கேல்குலேஷன்ஸ். இல்லை இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் கூட இருக்கும். பாஸ்பாரிக் ஆசிடில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த SO2 சாதாரண SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து வாட்டரோட ட்ரைஆக்சைடு இதெல்லாம் வந்து வாட்டரோட சேர்ந்து நமக்கு வந்து என்ன தருது அப்படின்றத நம்ம அப்போ பார்த்தோம். அதே மாதிரி K3O4 இந்த மாதிரி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னா அடுத்தது வந்து பாஸ்பாரிக் குரூப்ஸு. பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்ப்போம். பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸுக்கு பாஸ்பரஸ் காம்பவுண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாஸ்பரஸ் காம்பவுண்ட் வந்து 3 காம்பவுண்டை நம்ம எழுதிப்போம். H2 H3PO4 H3PO3 H3PO2 3 காம்பனண்ட் வரும். H3PO4 ஒன்று, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா H3PO3 ஒன்று, H3PO3 இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா H3PO2 இல்லையா. இல்லை இந்த பாஸ்பாரிக் ஆசிட் காம்பவுண்டில் பார்த்தோன்னா எவ்வளோ அதோட NF வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா NF இஸ் ஈக்குவல் டு அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லைங்களா. இதில் மட்டும் என்ன சொல்லுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இது ரொம்ப முக்கியம். டோட்டல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் -1 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குங்க. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. 4 - 1. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. இதில் வந்து இஸ் ஈக்குவல் டு 3. இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 4 இருக்கா. இது வந்து இது வந்து என்னென்னா PO3 இல்லை PO2. ஓகே, PO2 மாற்றி எழுதக்கூடாது. இது வந்து என்னென்னா PO2. அப்போ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. சரி, இப்போ வந்து 3, 2, 1 இதில் தான் நம்ம அப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா என்ன, ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை NF. இதில் நம்மளோட ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா H3PO4ல் நான் ஈக்குவலண்ட் மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதும் அப்படின்றது நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். 98.2 பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்திங் எவ்வளோ வருது, 98.2. அப்போ 849 சம்திங் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவலண்ட் வெயிட் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 82 வருது. அப்போ டிவைடட் பை 3 பாது 3 தப்பாக சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா. சரி, டிவைடட் பை 3. அப்போ இது வந்து என்ன வரும், டிவைடட் பை 3 அப்படிங்கும்போது இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும், 32.67 கிராம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஈக்குவலண்ட் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு 82 டிவைடட் பை 2. அப்போ வந்து 82 டிவைடட் பை 2 இது வந்து எவ்வளோ 41 வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 66. ஈக்குவலண்ட் வெயிட் மாலிகுலர் வெயிட் ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு. ஓகேவா. சரி, இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆசிடுக்கெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது நிறைய ஆசிட்ஸ் இருக்குது. K3O4க்கு எப்படி நாட் ஆசிடு, பேஸு, சால்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்க்கணும். என்னென்னா நார்மலாக H இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து பாஸ்பாரிக் காம்போனன்ட்ஸில் மட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் காம்போனன்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேஸு. பேஸில் வந்து பேஸோட மாலிகுலர் வெயிட் மீன்ஸ் பேஸோட ஈக்குவலண்ட் வெயிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஈஸியானதாகவே நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, AlOH த்ரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரியம் ட்ரை ஆக்சைடு, BaOH2.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமோனியா. இதில் வந்து இந்த அமோனியா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேஸில். இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் எதாவது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோ நம்ம டொனேட் த ப்ரோட்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எவ்வளோ OH குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் OH குரூப் என்ன, NF = 1. அப்போ மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40. அப்போ 40 தான் ஈக்குவலண்ட் வெயிட்டும் 40 கிராம் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து NFஓட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. எவ்வளோ ஹைட்ராக்சைட்ஸ் குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பேஸில். அடுத்தது பார்த்தோன்னா இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 78.78 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும், 26 கிராம் வரும் இல்லையா. அதே மாதிரி பேரியம் ஹைட்ராக்சைடில் இது வந்து NFஓட வேல்யூ 2. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேல்யூ நமக்கு மாலிகுலர் வெயிட் வருதோ இதை வந்து டிவைடட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் சொல்லிப்போம் இல்லைங்களா. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அமோனியா. இந்த அமோனியா வந்து இந்த மாதிரி சாதாரணமான சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த SO2 SO3 எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், வாட்டரோட வந்து ரியாக்ட் ஆகிக்கும். வாட்டரோட ரியாக்ட் ஆகி என்ன தரும் நமக்கு, அந்த ஒரு ஆசிடை ஃபார்ம் பண்ணிக்கும். ஆசிடை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அந்த ஒரு குரூப் ஆசிடை ஃபார்ம் ஆகி என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு காம்போனண்ட்டை தரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து என்ன ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வந்திருக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து NF வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட NF வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் மீன்ஸ் மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 171 இல்லைங்களா. அப்போ 171 டிவைடட் பை நம்ம 2 போட்டுக்கிறோம். சரி, இந்த அமோனியாவுக்கு வருவோம். இந்த அமோனியா வந்து நம்ம SO2 மாதிரியே தான். இது வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதோட வாட்டரோட ரியாக்ட் ஆகிக்கும் இல்லையா. வாட்டரோட ரியாக்ட் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. இதில் பார்த்தீங்கன்னா இதோட NFஓட வேல்யூ என்ன, NF = 1. அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, மாலிகுலர் வெயிட்டு ஈக்குவலண்ட் வெயிட்டு நமக்கு என்ன வரும், ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அப்போ 17 டிவைடட் பை நம்ம 1ன்னு சொல்லி போடுவோம் இல்லைங்களா. அப்போ இப்படி தான் வந்து எவ்வளவு நமக்கு வந்து பேசிசிட்டியோட மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா 85 சம்திங் ஒரு 85 கிராம். இப்படி தான் வந்து ஒரு பேஸுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். பேஸுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் வந்து டொனேட் ஆகிருக்கு, அதாவது அசிடிட்டி நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. இதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, அசிடிட்டி. இதில் வந்து நம்ம வந்து 3 விதமாக உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரோட்டான்ஸ் வந்து எப்படி இருக்குது H+ அயான்ஸ் எப்படி இருக்குது ஆசிடில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த SO2 SO3 வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்பரஸ் காம்போனன்ட்ஸ் எடுத்துகிட்டு போட்டோம். இந்த பாஸ்பரஸ் காம்போனண்ட் வந்து எப்படி இருக்குது, ட்ரையா டெட்ராவா இல்லையா, பாஸ்பரஸ் காம்போனண்ட்டில் H3PO4 என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா பேஸு கிடையாது. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து என்ன அப்படின்னா சால்ட்டுனா என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து சால்ட் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். சால்ட்டோட ஈக்குவலண்ட் வெயிட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் இல்லையா. சரி, இப்போ வந்து ஒரு 2-3 விதமான சால்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். ஒன்று வந்து அமோனியம் குளோரைடு, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா NaCl, ஒன்று வந்து NaCl இல்லையா. அடுத்தது பார்க்க போகிறது வந்து CaCaCO3. இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா K2SO4. இது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். இந்த 3 காம்போனண்ட்டுக்கு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து சோடியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து சால்ட்டு தான். இதில் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இப்படி இருக்கும், இது வந்து நெகட்டிவ் அயான். இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் வந்து Na+, அப்போ 1 தான் இருக்குது. அப்போ NF = 1ன்னு சொல்லுவோம். அப்போ மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாலிகுலர் வெயிட் என்ன 58.5 டிவைடட் பை 1. அப்போ ஈக்குவலண்ட் ரேட்டும் 58.5. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட். இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கால்சியம் வந்து எப்படி இருக்குன்னா 2+ தான் இருக்கும், Ca2+. அப்போ NFஓட வேல்யூ என்ன இருக்கும், Ca2+. எப்போதுமே பாசிட்டிவ் அயானோட ஸ்டேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் பார்ப்போம். NF = 2ன்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 100 100/2 = 50.
அதே மாதிரி K2SO4ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்போதுமே கேவுக்கு வந்து +1 சார்ஜ் தான் இல்லைங்களா, கேவுக்கு வந்து +1 சார்ஜ் தான். இதில் வந்து நம்மக்கிட்ட எத்தனை கே இருக்குது, 2 கே இருக்குது. அப்போ K + K +ன்னு போடுறோம். அப்போ 2 கே இருக்கிறதுனால 2. அப்போ NF வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம், NF வேல்யூ வந்து 2. அப்போ மொத்தம் வந்து 174 இதோட மாலிகுலர் வெயிட்டு டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 87. இந்த மாதிரி தான் நம்ம அலுமினியம் எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்டிங் போட்டுட்டு டிஆர்பிக்கு கேட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எப்படி வந்து திரும்பி அகைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது 2 வீடியோவும் நான் கலந்து போடலான்னு இருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த வியூவர்ஸ் அனைவருக்கும் தேங்க்யூ. Good morning to all. Today we are going to discuss about the equivalent weight calculation. First of all, what is the definition of the equivalent weight? That is the very important thing. First, we should know the equivalent weight of the definition. That's only we are going to calculate the equivalent weight very easily. The equivalent weight is defined as the substance of one equivalent of a given substance that will combine with or displace a fixed quantity of another substance. அதாவது ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஈக்குவலான சப்ஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறது. இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம சப்ஸ்டன்ஸை எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆசிடு, பேஸு, ஆசிடு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேஸ், அடுத்தது நம்ம சால்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஈக்குவலண்ட் வெயிட்டை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசிடுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆசிட் அப்படின்னா அதோட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஆசிட் சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட பேசிசிட்டியை பார்ப்போம். அதாவது பேசிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எவ்வளோ ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணியிருக்கு, அதில் எவ்வளோ ப்ரோட்டான் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு, அக்செப்ட் தி H+ ions ப்ரோட்டான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சரி, அடுத்தது பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தட் இஸ் த அசிடிட்டி. பேஸ் அப்படின்னாக்கா எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அசிடிட்டி. இது ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா இதை என்ன வரும், ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இது அக்செப்ட் த ப்ரோட்டானா டெஃபினட்டாக இது வந்து என்ன சொல்லுவோம், டொனேட் த ப்ரோட்டான், டொனேட் தி H+ ions வந்து எவ்வளோ இருக்குது, இல்லைன்னா OH அமௌண்ட் வந்து OH மாலிகுல்ஸ் வந்து எவ்வளோ OH இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது சால்ட் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் பார்ப்போம். நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் ஆன் கேட்டையான்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் ஆஃப் கேட்டையான்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இதை வந்து இன்னொரு டைம் சொல்லலாம், நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இதில் வந்து எவ்வளோ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே ஒன்று தான், பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு மாலிகுலர் வெயிட்லேருந்து ஈக்குவலண்ட் வெயிட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, திஸ் இஸ் அ சிம்பிள் வியூ, அது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷனு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆசிடுக்கு, அப்புறம் வந்து பேஸுக்கு பார்த்துட்டு அப்புறம் வந்து சால்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆசிடு. ஆசிட் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிசிட்டி இருக்கணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஆசிட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். என்னென்ன ஆசிட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சல்ஃபியூரிக் ஆசிடு, HCl இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துப்போம். எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலண்ட் வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அதாவது ஈக்குவலண்ட் வெயிட்னா ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஈக்குவலண்ட் வெயிட் இங்கே ஈக்குவலண்ட் வெயிட், அதாவது ஈக்குவலண்ட் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ், நம்மளோட சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை NF, அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். NF இது வந்து அதாவது ஆசிடாக இருந்தால் எப்படி, பேஸாக இருந்தால் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட்டு, பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு நான் வந்து சிம்பிள் ஆசிட்ஸை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா HCl, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்ரிக் ஆசிட் HNO3, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடு H2SO4, அடுத்தது ஹைட்ரோபோரிக் ஆசிடு H3BO3 எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிடு CH3COOH. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்சாலிக் ஆசிட் நம்ம எடுத்துருக்குறோம். COOH இல்லைங்களா? சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து HCl வந்து எப்படி பிரியும் அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அசிடிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் பேசிசிட்டி, அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து பிரியக்கூடியது, அதை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா H+, Cl-. அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட NF வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. சரி, இதுக்கு வந்து இப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டோட ஃபார்முலா என்ன? மாலிகுலர் மாஸ். இதோட மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 36.5 டிவைடட் பை 1. அப்போ இதோடைய ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ வரும்னா 36.5 கிராம், அவ்வளோதான். ஓகே, சரி, இதில் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான் H+, NO3 மைனஸ் 2 மைனஸ் வரும். ஓகே, அப்போ இதோட NF ஃபேக்டர் எவ்வளோ வரும்? நம்பர் ஆஃப் ஆசிட் ஃபேக்டர் 1 இல்லைங்களா? அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவலண்ட் வெயிட்டு 63. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டும் ஒன்றே தான். இது வந்து 63 கிராம். இதுதான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட். ஓகே, சரி, இது ஒரு பாக்ஸ் டேபிள் போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரியும் அப்படின்னா 2H + SO4 மைனஸ். அப்போ NFோட வேல்யூ என்ன? 2. அதாவது எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றது எவ்வளோ? 2. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 98. அந்த மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? இதோட மாலிகுலர் வெயிட்டு 98. அப்போ 98 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ? டிவைடட் பை 2. அப்போ வந்து எவ்வளோ வரும்? 49 கிராம். இதுக்கு ஈக்குவலண்ட் வெயிட். அடுத்தது ஹைட்ரோபோரிக் ஆசிட் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரியும் அப்படின்னா H+ H2BO3. இது ஃபர்தராகவும் பிரியும். BO3 மைனஸ். அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன வரும்? 1. நமக்கு என்ன வரும்? ஈக்குவலண்ட் வெயிட்டு மாலிகுலர் வெயிட்டு ரெண்டுமே வந்து 62 கிராம். ஓகே, இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசிட்டிக் ஆசிட். இப்போ வந்து இது எப்படி பிரியும் அப்படின்னாக்கா H+, அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த H+, அடுத்தது CH3 COO-. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? NF வேல்யூ வந்து 1. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் மாலிகுலர் வெயிட் ரெண்டுமே என்ன? ஈக்குவல் தான். NF வேல்யூ வந்து 1. அப்போ 60 கிராம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அசிட்டிக் ஆசிட். இது அசிட்டிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ NF வேல்யூ வந்து இதில் வந்து என்னென்னா 2. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 90 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 45. இப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் ஈக்குவலண்ட் அண்ட் மாலிகுலர் வெயிட் ஆசிட்க்கு. இதுலேயே வந்து வேறு மாதிரியும் இருக்குது. எப்படி அப்படின்னா சில சமயம் வந்து SO2 மைனஸ் இதெல்லாம் பிரியுதுங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சொன்னது வந்து ஆசிட்னா பெசிசிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எவ்வளவு புரோட்டானை வந்து அதை அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கு, தங்கிட்ட எவ்வளோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சில ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SO4 - 2 இது மாதிரி ஆசிட்ஸ் சாதாரணமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய SO2 இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து SO2 இருக்குது. இப்போ அந்த SO2 என்ன பண்ணும்? பிரிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வாட்டரோட சேரும் இல்லைங்களா? இப்போ வாட்டரோட சேர்ந்து என்ன பண்ணும்? நமக்கு H2SO3 தருது.
H2SO3 தருது இல்லையா. அப்போ இதோட பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NF வந்து 2. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டை டிவைட் பண்ணிக்கிறோம். 64 டிவைடட் பை 2 அப்போ வந்து எவ்வளோ வரும் 32 கிராம். இது மாதிரி SO2 இருக்குது. அதே மாதிரி SO3 இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி தனியாக சல்ஃபூரிக் ஆசிடு இல்லாமல் சல்ஃபர் டை ஆக்சைடு ட்ரைஆக்சைடு SO3 இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணும் ஹைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் வாட்டர் மாலிகுல்ஸ் இதோட சேர்ந்து என்னவாகும் இது வந்து என்னவா பிரியும் H2SO4. நமக்கு தான் H2SO4 என்னன்னு தெரியும் இல்லைங்களா, ஏற்கனவே பார்த்துருக்கோம். NF வேல்யூ வந்து 2. அப்போ வந்து இது இருக்கக்கூடிய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 80. H2SO4க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 80 கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்கேயும் சொல்ல போகிறோம். இது வந்து என்ன வரும் H2SO4க்கு ஏற்கனவே எவ்வளோ கால்குலேட் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா 98 சம்திங் ஏதோ போட்டிருக்கோம். அப்போ 98 போடும்போது உங்களுக்கு இதோட வேல்யூ என்ன வரும் 2. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக 49. இதான் வந்து ஆசிட்க்கு கால்குலேஷன்ஸ். இல்லை இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் கூட இருக்கும். பாஸ்பாரிக் ஆசிடில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த SO2 சாதாரண SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து வாட்டரோட ட்ரைஆக்சைடு இதெல்லாம் வந்து வாட்டரோட சேர்ந்து நமக்கு வந்து என்ன தருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி K-MnO4 இந்த மாதிரி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னா அடுத்தது வந்து பாஸ்பாரிக் குரூப்ஸ். பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்ப்போம். பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸுக்கு பாஸ்பரஸ் காம்பவுண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்பரஸ் காம்பவுண்ட் வந்து 3 காம்பவுண்டை நம்ம எழுதிப்போம். H3PO4 H3PO3 H3PO2 3 காம்பவுண்ட் வரும். H3PO4 ஒன்று, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா H3PO3 ஒன்று, H3PO3 இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா H3PO2 இல்லையா. இல்லை இந்த பாஸ்பாரிக் ஆசிட் காம்பவுண்டில் பார்த்தோன்னா எவ்வளோ அதோட NF வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NF இஸ் ஈக்குவல் டு அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லைங்களா. இதில் மட்டும் என்ன சொல்லுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இது ரொம்ப முக்கியம். டோட்டல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் -1 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது 4 இருக்குங்க. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. 4 - 1. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. இதில் வந்து இஸ் ஈக்குவல் டு 3. இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 4 இருக்கா. இது வந்து இது வந்து என்னென்னா PO3 இல்லை PO2. ஓகே PO2 மாற்றி எழுதக்கூடாது. இது வந்து என்னென்னா PO2. அப்போ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. சரி இப்போ வந்து 3 2 1 இதில் தான் நம்ம அப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா என்ன ஈக்குவல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை NF. இதில் நம்மளோட ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா H3PO4ல் நான் ஈக்குவலண்ட் மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதும் அப்படின்றது நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். 98.2 பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்திங் எவ்வளோ வருது 98.2. அப்போ 849 சம்திங் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவலண்ட் வெயிட் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 82 வருது. அப்போ டிவைடட் பை 3 பாது 3 தப்பாக சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா. சரி டிவைடட் பை 3. அப்போ இது வந்து என்ன வரும் டிவைடட் பை 3 அப்படிங்கும்போது இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும் 32.67 கிராம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஈக்குவலண்ட் வெயிட் தட் இஸ் ஈக்குவல் டு 82 டிவைடட் பை 2. அப்போ வந்து 82 டிவைடட் பை 2 இது வந்து எவ்வளோ 41 வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 66. ஈக்குவலண்ட் வெயிட் மாலிகுலர் வெயிட் ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு. ஓகேவா. சரி இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஆசிடுக்கெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது நிறைய ஆசிட்ஸ் இருக்குது. KMnO4 இருக்குது, இப்படி நாட் ஆசிடு, பேஸு, சால்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்க்கணும். என்னென்னா நார்மலாக ஹெச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து பாஸ்பாரிக் காம்போனன்ட்ஸில் மட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் காம்போனன்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேஸு. பேஸில் வந்து பேஸோட மாலிகுலர் வெயிட் மீன்ஸ் பேஸோட ஈக்குவலன்ட் வெயிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஈஸியானதாகவே நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, AlOH த்ரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரியம் ட்ரை ஆக்சைடு, BaOH2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமோனியா. இதில் வந்து இந்த அமோனியா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேஸில். இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் எதாவது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோ நம்ம டொனேட் த ப்ரோட்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எவ்வளோ OH குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் OH குரூப் என்ன, NF = 1. அப்போ மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40. அப்போ 40 தான் ஈக்குவலண்ட் வெயிட்டும் 40 கிராம் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து NFஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. எவ்வளோ ஹைட்ராக்சைட்ஸ் குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பேஸில். அடுத்தது பார்த்தோன்னா இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 78.78 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும், 26 கிராம் வரும் இல்லையா. அதே மாதிரி பேரியம் ஹைட்ராக்சைடில் இது வந்து NFஓட வேல்யூ 2. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேல்யூ நமக்கு மாலிகுலர் வெயிட் வருதோ இதை வந்து டிவைடட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் சொல்லிப்போம் இல்லைங்களா. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அமோனியா. இந்த அமோனியா வந்து இந்த மாதிரி சாதாரணமான சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த SO2 SO3 எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், வாட்டரோட வந்து ரியாக்ட் ஆகிக்கும். வாட்டரோட ரியாக்ட் ஆகி என்ன தரும் நமக்கு, அந்த ஒரு ஆசிடை ஃபார்ம் பண்ணிக்கும். ஆசிடை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அந்த ஒரு குரூப் ஆசிடை ஃபார்ம் ஆகி என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு காம்போனண்ட்டை தரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வந்திருக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து NF வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட NF வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் மீன்ஸ் மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 171 இல்லைங்களா. அப்போ 171 டிவைடட் பை நம்ம 2 போட்டுக்கிறோம். சரி, இந்த அமோனியாவுக்கு வருவோம். இந்த அமோனியா வந்து நம்ம SO2 மாதிரியே தான். இது வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதோட வாட்டரோட ரியாக்ட் ஆகிக்கும் இல்லையா. வாட்டரோட ரியாக்ட் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. இதில் பார்த்தீங்கன்னா இதோட NFஓட வேல்யூ என்ன, NF = 1. அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, மாலிகுலர் வெயிட்டு ஈக்குவலண்ட் வெயிட்டு நமக்கு என்ன வரும், ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அப்போ 17 டிவைடட் பை நம்ம 1ன்னு சொல்லி போடுவோம் இல்லைங்களா. அப்போ இப்படி தான் வந்து எவ்வளவு நமக்கு வந்து பேசிசிட்டியோட மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா 85 சம்திங் ஒரு 85 கிராம். இப்படி தான் வந்து ஒரு பேஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பேஸுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் வந்து டொனேட் ஆகிருக்கு, அதாவது அசிடிட்டி நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து அசிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, அசிடிட்டி. இதில் வந்து நான் இப்போ வந்து 3 விதமாக உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரோட்டான்ஸ் வந்து எப்படி இருக்குது H+ அயான்ஸ் எப்படி இருக்குது ஆசிடில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த SO2 SO3 வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்பரஸ் காம்போனன்ட்ஸ் எடுத்துகிட்டு போட்டோம். இந்த பாஸ்பரஸ் காம்போனண்ட் வந்து எப்படி இருக்குது, ட்ரையா டெட்ராவா இல்லையா, பாஸ்பரஸ் காம்போனண்ட்டில் H3PO4 என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா பேஸு கிடையாது. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து என்ன அப்படின்னா சால்ட்டுனா என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து சால்ட் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். சால்ட்டோட ஈக்குவலண்ட் வெயிட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் இல்லையா.
சரி, இப்போ வந்து ஒரு 2-3 இதுவான சால்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். ஒன்று வந்து அமோனியம் குளோரைடு, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா NaCl, ஒன்று வந்து NaCl இல்லையா. அடுத்தது பார்க்க போகிறது வந்து CaCO3. இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா K2SO4. இது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். இந்த 3 காம்போனண்ட்டுக்கு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து சோடியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து சால்ட்டு தான். இதில் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இப்படி இருக்கும், இது வந்து நெகட்டிவ் அயான். இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் வந்து Na+, அப்போ 1 தான் இருக்குது. அப்போ NF = 1ன்னு சொல்லுவோம். அப்போ மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாலிகுலர் வெயிட் என்ன? 58.5 டிவைடட் பை 1. அப்போ ஈக்குவலண்ட் ரேட்டும் 58.5. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட். இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கால்சியம் வந்து எப்படி இருக்குன்னா 2+ தான் இருக்கும், Ca2+. அப்போ NF-ஓட வேல்யூ என்ன இருக்கும்? Ca2+. எப்போதுமே பாசிட்டிவ் அயானோட ஸ்டேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் பார்ப்போம். NF = 2ன்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 100/2 = 50. அதே மாதிரி K2SO4ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்போதுமே கேவுக்கு வந்து +1 சார்ஜ் தான் இல்லைங்களா. கேவுக்கு வந்து +1 சார்ஜ் தான். இதில் வந்து நம்மக்கிட்ட எத்தனை K இருக்குது? 2 K இருக்குது. அப்போ K++K+ன்னு போடுறோம். அப்போ 2 K இருக்கிறதுனால 2. அப்போ NF வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம்? NF வேல்யூ வந்து 2. அப்போ மொத்தம் வந்து 174 இதோட மாலிகுலர் வெயிட்டு. டிவைடட் பை 2 = எவ்வளோ வரும்? 87. இந்த மாதிரி நம்ம அலுமினியம் எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஒரு சின்ன பார்ட்டிங் போட்டுட்டு டிஆர்பிக்கு கேட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எப்படி வந்து திரும்பி அகைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது 2 வீடியோவும் நான் கலந்து போடலான்னு இருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த வியூவர்ஸ் அனைவருக்கும் தேங்க்யூ.